குடிகாரனுக்கு கோயில் போகிறவனுக்கு ஒரே நோக்கம்தான், என்ன கொஞ்சம் ஆழமாக ஏதோ உணரணும்னு, அவ்வளோதானே. இப்போ இருக்கிற நிலை கொஞ்சம் உணரணும் தானே ஆர்வம். இப்போ இருக்கிற நிலை 10ல், இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும் தானே ஆர்வம். ஒரு நாகப்பாம்பை நீங்கள் வளர்த்துருக்கீங்க, அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் அதை வீட்டில் உங்கள் அறையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல்லேருந்து சைக்கிளில் வர்றீங்க. நீங்கள் வர்றப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது, நீங்கள் அப்படியே சைக்கிளில் வந்து அப்படியே குனிஞ்சு அந்த பாம்பை எடுத்துட்டு சைக்கிளை நிறுத்தாமலே அப்படி போனீங்கன்னு சொல்லி. இது அவெஞ்சர்ஸ் படத்துல வர வேண்டிய ஒரு காட்சி இது. ஆனா அந்த தருணத்திலேயே சமநிலை உங்களுக்கு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா. பயம் இல்லையே அவனுக்கு, நெஞ்சிலே பயமே இல்லையே, எப்படி வாழ்றான். நான் ஒரு நாள் கேட்டேன், பயம்ன்றது எப்போ ஒரு நன்மையான குணம் ஆயிடுச்சு, பயத்தினாலே மனதின்னு உடைஞ்சு போவோம், அது இருக்கணும்னு சொல்றாங்க, நெஞ்சிலே பயம் இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க. அது சொல்றாங்களே பயம் பக்தின்னு சொல்றாங்க. பக்தி இருக்கிறவனுக்கு எங்க பயம் வருது? பக்தி இருக்கிறவனுக்கு பயம்ன்ற தொடர்பே இல்லை. ஆனா இப்போ சமூகத்துல பயபக்தின்னு சொல்லிட்டாங்க. பயமா இருக்கணும் எப்பவுமே. இது யார் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு பயமா இருக்கணும், நீ யார் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அவரு சொல்லி கொடுக்குறாங்க பயப்படணும். நீங்கன்னு உங்க விடுதலை பண்ணணும்னு யாருக்கு நோக்கம் இருக்குதோ அவரு உங்க என் பார்த்து பயந்துக்கோன்னு சொல்லுவாங்களாம். இந்த மரத்து வெல்மூச்சு நமக்கு உள்மூச்சு தானே, நம்ம வெல்மூச்சு அதுக்கு உள்மூச்சு தானே. அப்படின்னு என்ன, எது நாம் இந்த நுரையீரல் சொல்றோமோ பாதி இங்கதான் இருக்குது, தொங்கி இருக்குது இங்க மேல. இது நீங்க உணர்வு பூர்ணமா புரிஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எதனால் சொல்லி கொடுக்குமா சுற்றுச்சூழல் பத்தி தேவை இருக்குதா? யாருனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா உங்க குழந்தை வெட்ட வேண்டான்னு தேவையில்லை. இது நமக்குள்ள ஒரு பாகம் எது நாம் உணர்துமோ அதுக்கு யாரும் எந்த போதனையும் தேவையில்லை. இதுதான் ஆன்மீகம். உள்நோக்கி போனா எல்லாமே ஒண்ணுதான், வெளியே பார்த்தா எல்லாமே தனிதான். இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க பேசிருக்கீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இல்ல நீங்க மூச்சு எடுக்கிற காற்று ரொம்ப முக்கியமா உங்க உயிருக்கு? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. காற்று ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பார்க்க முடியலையே, எது பார்க்க முடியலையோ அது எல்லாமே இல்லன்னு சொல்லிடலாமா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.